நீல நிற ஜோதி. இந்த ஒரு ஒரு அனுபவத்தையும் நம்ம சொல்றதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, நிறையா இப்போ சமீப காலத்தில் ஒரு தியானம்னு ஒரு யூடியூப் சேனலில் பேசினாவே அது வணிகமாக மாறி இருக்கு. அது வணிகத்தோட திட்டமாக தான் இருக்கு. இப்போ யூடியூப் சேனலை எதற்காக தொடங்கப்படணும்? எத்தனை சேனல் பொது தளங்களில் அது மக்களுக்கு சேவைக்காக இருக்கிறது அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அது கேள்விக்குறியாகும். அது நம்பகத்தன்மை இருக்குமான்னு தெரியாது. அப்போ யூடியூப் சேனல் தொடங்கப்படுறதைய நம்மளோட கருத்தும் சொல்லணும், அதுக்குள்ளே அது ஒரு தொழிலாகவும் கன்வெர்ட் ஆகணும், அதுக்குள்ளேருந்து ஒரு வருமானமும் பெறணும், அதுக்குள்ளே நம்மளுடைய அனைத்து செயல்களையும் அதுக்குள்ளே சொல்லப்படணும் அப்படிங்கிறது தான் அதுக்குள்ளே இருக்குது. அப்போ யூடியூப்பு கருத்து பேசுறது இதெல்லாம் கருத்தாக இருந்தாலும் அது ஒரு தொழிலாக மாறுது. அப்போ நான் பேசுகிறதும் பிறருக்கும் ஒரு 50-60% மக்களுக்கு இது ஒரு தொழிலாக கூட தெரியலாம். இவருக்கு ஒரு வேலை, இவருக்கு இப்போ ஒரு ஆசிரியர் ஒரு வேலை செய்கிறாரு, டீச்சர் ஒரு வேலை செய்கிறாரு மாதிரி இவர் சாமியார் வேலை செய்கிறாரு. இவர் பல பேருக்கு ஏதோ போதனைகளை பேசிக்கிட்டே இருப்பார். அவங்கெல்லாம் வந்து ஏதோ காசு கொடுப்பாங்க மாதிரி இதை யூடியூப்லேயும் கொஞ்சம் வருமானம் வரும், இதை வச்சு ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து நினைக்க தோணலாம். இது வந்து நினைக்க தோணலாம் இல்லை, இதுதான் உண்மையான தகவலும். இதுதான் இதில் வந்து ரொம்ப அரிதாக தான் ஏதாவது மாறி நடக்கிறது. 90-100 சேனல் இருக்குன்னா 100மே இதுதான் நோக்கம். நம்ம சேனலுக்குள்ளேயும் இதுக்குள்ளே என்னன்னா, இதில் நாம் இந்த சேனல் இதெல்லாம் எதுக்கு மாறுபடுறோமோ இல்லை என்ன விஷயம் அப்படிங்கிறதையும் நம்ம உங்கள்கிட்ட கிளியராக சொல்லணும்னு நினைக்கிறேன். அப்போ ஒரு அனுபவத்தை வெளியில் ஏன் சொல்லணும்? ஒன்று, ஒரு அனுபவம் தியானங்கிறது ஒரு அறையில் நடக்கப்படும், ஒரு மலையில் நடக்கப்படும், ஒரு குகையில் நடக்கப்படும். ஒரு தனி மனிதனுடைய முதல் இரவு காட்சி எப்படியோ அது மாதிரி தியானம் என்பது ஒரு பர்சனல், அவனுடைய பர்சனல் டைரி. அதை வெளிப்படுத்த வேண்டிய ரீசன் என்ன இருக்கு? அதை வெளிக்காட்ட வேண்டிய ரீசன் என்ன இருக்கு? ஒருவேளை வெளிக்காட்டினா அது புகழாக இருக்கலாம், அது வணிகமாக இருக்கலாம், அது பேராக இருக்கலாம், இல்லை அதுவே ஒரு தொழிலுக்கான ஒரு ஒரு சாபனமாக உருவாக்குறதுக்கான வாய்ப்பாக இருக்கலாம். அது இல்லாத பட்சத்தில் வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு கேள்வி எழம். அப்படி எழலைனாலும் இன்னையிலேருந்து எழட்டும், உங்களுக்கும் எழட்டும். அது எதற்கு அப்படிங்கிறத அந்த வாய்ப்பை நானும் சொல்லணும்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு அனுபவத்தை வெளியே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் அதை தாண்டி அனுபவத்தை சொல்கிறோம். ஏன் சொல்கிறோம் அப்படிங்கிறதுக்கு ஒன்று இருக்குது. இப்போ மருத்துவரும் அவர் தொழில் தான் பண்ணுறாரு, அதுவும் வணிகம்தான் இருக்குது. விஞ்ஞானியும் பல பொருளை கண்டுபிடிக்கிறாரு, ஆனால் அதுக்குள்ளேயும் அவருக்கு ஒரு சம்பளமோ அவருக்கு தேவையான செயலோ அதுக்குள்ளேயும் வணிகம்தான் இருக்கு. அப்போ எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு ஆசிரியரும் வணிகத்துக்குள்ளே தான் இருக்கிறார். அப்போ எல்லா துறை சார்ந்த செயலும் வணிகமாக தான் இங்கே வந்து இருக்கு. ஆனால் இதுக்குள்ளே இருக்கிறது எல்லாமே என்னன்னா, ஒரு தனி மனிதனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வெளியில் சொல்ல தொடங்குனா அது வணிகத்தை தாண்டி அந்த மக்களிட ஏதாவது ஒரு பெரிய விழிப்பையோ ஒரு தாக்கத்தையோ ஏற்படுத்த வாய்ப்பு. அப்ப ஒரு தனி மனிதனுடைய ஒரு செயல் வடிவத்தை இன்னொரு இடத்துல பொது தளத்துல சொல்றதுனால என்ன நடக்கும் அப்படின்னா, அவனுக்கான ஒரு பெரிய மாற்றமும் ஒரு நம்பிக்கையும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு. ஒரு ஹாஸ்பிட்டல் வந்ததுக்கு அப்புறம்தான் நிறைய பேர், நீங்க அத்தனை பேரும் இன்னைக்கு நிம்மதியா நீங்க வாழ்றீங்கன்னா அதுக்கு முக்கியமான காரணம் தமிழ்நாடு, இந்தியா, உலகம் முழுக்க என்னன்னா ஹாஸ்பிட்டல் தான். இன்னைக்கு யாரும் அதை இல்லைன்னு மறுத்தர முடியாது. ஏன்னா உங்களுக்கு ஏதாவது சிறு குறை ஏற்பட்டால் உடனே தூக்கிட்டு நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு தான் ஓடுவீங்க. அப்போ அது இருக்குங்கிற நம்பிக்கையில் நீங்கள் உறங்குறீங்க, நீங்கள் நடக்கிறீங்க, நீங்கள் போகிறீங்க. ஒரு விபத்தை சந்திச்சிட்டீங்க, கால் உடஞ்சிருக்கு, அடுத்த நிமிடமே எங்கே தூக்கிட்டு போவீங்கன்னா மருத்துவத்துக்கு தான் தூக்கிட்டு போவீங்க. அப்போ அது இருக்கிற நம்பிக்கையில் நீங்கள் தினந்தோறும் உங்ககிட்ட இருக்கிற பல்வேறுபட்ட உடலில் இருக்கிற ப்ராப்ளங்களை எல்லாத்தையுமே அதை சரி செய்யறதுக்கோ இல்லை அதுலேருந்து கடக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை எங்கே இருந்துச்சுன்னா அந்த மருத்துவம் தான். அப்போ அந்த மருத்துவம் இல்லைன்னா உங்களுக்கு அந்த பயம் வந்து என்ன ஆகிறது, ஒன்றுமே பண்ண முடியாது. சுத்தமாக பேரிடர் காலத்தில் எந்த பவர் கிவர் எதுவுமே இல்லை, பக்கத்தில் யாரையும் தொடர்பு கொள்ள முடியாது, ஒரு வீட்டிலேருந்து அடுத்த வீட்டுக்கு கம்யூனிகேஷன் இல்லைன்னா நீங்கள் பயத்திலே செத்து போயிடுவீங்க. பேரிடர் உங்களை அழிக்க வேண்டாம், நீங்களே அழிஞ்சு போயிடுவீங்க. இப்போ இது மாதிரி ஒரு சூழல் இருக்கு. அப்போ அந்த வெளிச்சம்ங்கிறதோ பக்கத்தில் இருக்கிற கம்யூனிகேஷனுங்கிறதோ வெறும் வெளிச்சம் இல்லை, வெறும் கம்யூனிகேஷன். அது உங்களுக்கு நம்பிக்கை. அந்த நம்பிக்கைக்கு ஏற்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கணும் தான் மருத்துவத்தை என்ன பண்ணாங்க, அது ஒரு பர்சனலா இருந்தது.
ஒருத்தருக்கு பர்சனலா கிடைச்சிருச்சு. அவர் வந்து கண்டுபிடிச்சிட்டாரு. ஒரு உடல்ல இந்த மாதிரி நோய்க்கு இந்த மாதிரி மருந்து கிடைச்சிடும், இந்த மாதிரி ஒரு விஷயம். அது பர்சனலா இருந்ததை வெளியே கொண்டு வந்து அதை பாடத்திட்டமா மாத்துறாங்க. அதை ஒரு நம்பிக்கையா மக்களிடம் கொண்டு போகும்போது அங்க என்ன ஆயிருச்சுன்னா, இங்க எல்லாரும் எம்பிபிஎஸ் படிக்கல, எல்லாரும் எம்டி படிக்கல. ஆனா எல்லாருக்குள்ளேயும் ஒரு செட்பேக்னா அதுல மீள முடியுங்கிற ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. அப்ப அந்த நம்பிக்கைக்கு எப்படின்னா, இது பாடத்திட்டமா மாறினதுனாலையும் அதை வெளிப்படுத்தின விதத்தினாலதான் இந்த மாதிரி ஒரு செயல் வடி. அப்ப விஞ்ஞானமும் இப்படித்தான் பல பொருள்களை கண்டுபிடிச்சு மக்கள் பயன்பாட்டுக்கு தான் கொடுக்குறாங்க. அப்போ மக்களுக்குள்ள என்னன்னா, நாம சிறு வயதுல எல்லாரும் சிம்லி விளக்குல இருந்திருக்கோம், அதுக்கு கீழே தீப்பந்தத்துல இருந்திருக்கோம், அதுக்கு கீழே என்னென்னத்துல இருந்தோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. சிம்லி விளக்கு இல்லாத காலகட்டம், தீப்பந்தம் இல்லாத காலகட்டத்தில் விளக்கு கொளுத்திருப்போமா இல்லை இருட்டுக்குள்ளேயே வாழ்ந்திருப்போமாங்கிறதையும் ஒரு கேள்வி இருக்கு. அப்ப இந்த வெளிச்சத்தை ஒருத்தர் கண்டுபிடிக்கிறார். இந்த விஷயத்தை கண்டுபிடிக்கும் போது அப்ப அதை கண்டுபிடிச்சதோட விடாம அதை வந்து என்ன பண்றாருன்னா ஆவணப்படுத்துறாரு, புத்தகமாக்குறாரு, அதை வெளிப்படுத்துறாரு. அப்ப அவருடைய பர்சனல் விஷயத்தை வெளியில கொண்டு வந்து அங்கீகாரமா பண்ணி அதை பண்ணும்போது அங்க என்ன நடக்கிறது அப்படின்னா, அது வணிகத்தையும் தாண்டி ஒரு நம்பிக்கை பிறக்கிறது. ஏன் நாமளும் இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்குள்ள மாற மாட்டோமா அப்படிங்கிற ஒரு விஷயமும், ஒவ்வொரு தனி மனிதனும் அந்த விளக்குல பயன்படுத்திய விளக்க தூக்கிக்கிட்டு தான் போகணும். விளக்கு நம்ம கூடயே வராது. இப்ப அறையில எத்தனை அறைக்கோ அத்தனை அறையிலையும் விளக்கு லைட் இருக்கு. நம்ம கிராமங்கள்ல வளரும் போது அத்தனை அறைகளுக்குள்ளேயும் அத்தனை விளக்கு கிடையாது. ஒரே ஒரு விளக்கை தூக்கிக்கிட்டு எல்லா அறைகளுக்குள்ளேயும் நம்ம வந்து நடமாடிக்கிட்டு. அப்ப இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்குள்ள ஒருத்தர் உருவாக்கி அதை எதை விதைத்தாருன்னா ஒரு நம்பிக்கையை விதைத்தார். இருட்டுல இருக்கிறவன் ஒரு நாள் வெளிச்சத்துக்கு வருவான். அந்த வெளிச்சம் அவனுடைய வாழ்க்கைக்கு எவ்வளவு பெரிய பயனுள்ளதா இருக்கு. அப்ப வெறும் லைட்டா இது இல்லாம எவ்வளவு பெரிய பயனுள்ளதா இருக்கு. ஏன்னா உங்களால கவனிச்சு பார்க்க முடியல அந்த லைட்டை. ஏன்னா நீங்க பாதி பேர் விளக்கோட அந்த பேக்ட்ராப்ல நீங்க வளரல. விளக்கோட பேக்ட்ராப்பையும் விளக்குல வாழ்ந்த மனிதன் எப்படி இருக்கிறான்னு கொஞ்சம் பின்னோக்கி போயிருந்தீங்கன்னா இந்த லைட்டோடைய விஷயம் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்ப அது தெரியல. அப்ப இந்த மாதிரி தான் ஒவ்வொரு சூழல்லையும் ஒரு இடத்துல விவாதிக்கப்படும். அப்ப என்னுடைய அனுபவமும் வெறும் மக்களை கவர்றதுக்கு தியானத்துக்காக இல்லாம இது என்னுடைய சொந்த அனுபவம். இந்த அனுபவத்தை மக்கள்கிட்ட கொடுக்கும்போது இந்த அனுபவத்திலேருந்து அவங்களுக்கு ஒரு புரிதலும் ஒரு பெரிய நம்பிக்கையும் ஏற்படும். அது மட்டும் இல்லாம அதுக்குள்ள ஒரு நம்பகத்தன்மை ஏற்படும். இன்று இல்லைனாலும் என்றோ ஒரு நாள் இந்த நம்பகத்தன்மை ஒரு பெரிய விஷயமா அது பிறக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கும். பல பேர் நினைத்து கொள்றாங்க எனக்கு ஒன்று தெரிஞ்சிருக்கிறதாகவும் நான் ஒன்று அறிஞ்சிருக்கிறதாகவும் அதை வெளிப்படுத்தி நம்ம ஒரு பெரிய ஆளுங்கிற மாதிரி சொல்ற மாதிரி கூட நினைக்கலாம். ஒண்ணு. இரண்டாவது, இதை கேட்கிறவங்க இவரை மாதிரியே நாம மாறிடுவோம் அப்படிங்கிற அந்த ஆசை அடிப்படையில 90 விழுக்காடு மக்களுக்கு ஆசை. மனிதன்னாவே ஆசைதான். அதனாலதான் சித்தர்கள் சொன்னாங்க, இந்த உலகத்திலே நாங்க பயப்படக்கூடிய ஒரே ஒரு பொருள் எதுன்னா மனிதன். ஏன்னா மனிதன் வந்து எல்லாத்துக்கும் ஆசைப்படுவான். அவன் ஆசைப்படாத விஷயமே கிடையாது. அவன் ஆசையாலே பிறந்தவன். மனிதன் அப்படிங்கிற பேர் இல்லை, அவனுக்கு ஆசைன்னு தான் பேரு. நீங்க யாரா வேணாலும் இருக்கலாம், எதுவா வேணாலும் இருக்கலாம், ஆசைங்கிறது ஒண்ணு உருவாயிடும். அப்ப நம்ம வெளிப்படுத்துறத அந்த ஆசை உருவாகி பல பேருக்கு இந்த ஆசையே செயலா மாறி அதுவே திட்டமாகி வரும். இப்போ இந்தியாவுக்குள்ள இருக்கிற மற்ற செயலுக்குள்ள புத்தர் கற்றுக் கொடுத்த தியானமோ, மற்ற குருமார்கள் கற்றுக் கொடுத்த தியானமோ, மற்ற குருமார்கள் வழிநடத்த போன செயல் எல்லாம் நீர்த்து போனதும் அது ஆங்காங்கே தேங்கி நிற்கிறதுக்கும் காரணம் என்னன்னா அவங்க ஆசைப்படுறாங்க. வடலூர்ல இருக்கிற ராமலிங்க சுவாமிகள் கொடுத்த அந்த தொகுப்பை படிக்கிறதுக்கு இங்க ஆள் கிடையாது. ஏன்னா அது படிக்க முடியாது, அதை முழுமையா கேட்க முடியாது, அதை உணர்றதுக்கான வாய்ப்பை தேடுன்னா அவங்க பண்ண மாட்டாங்க. அதுக்கு முன்னாடி ஷார்ட் ரூட்ல எங்கெங்கெல்லாம் என்னென்ன மாதிரி வீடியோ கிடைக்கும், என்னென்ன மாதிரி புத்தகம் கிடைக்கும் அப்படிங்கிற அந்த ஆசையில ஒரு ஞானிய ஒரு 6 மாசத்துக்குள்ள இன்னொரு ஞானி இங்கொன்னு வாரினா அவனுடைய தேடுதல் தீவிரமா இருக்குன்னுலாம் இல்லை, அவனுடைய ஆசை தீவிரமா இருக்கு. தேடுதல் தீவிரங்கிறத ஆய்வா எடுத்துக்கிறது, எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்றது, எல்லாத்தையும் பொது தளத்துல வச்சு எது என்ன மாதிரி இருக்குங்கிறத அதை வந்து சிந்திக்கிறது, அது செய்யறது. எல்லா பேரும் யூடியூப் சேனல் பார்க்கறது, எல்லா பேரும் டிவி சேனல் பார்க்கறது, எல்லா பேரும் செய்தித்தாள்களை வாசிக்கிறது, வெறும்
ஒரு செய்தியை தெரிஞ்சுக்கிறதுக்கு இல்ல, இந்த உலகம் இங்க இருக்கிற சுத்தி இருக்கிற சூழல் எப்படி இயங்குதுங்கிறதுக்காக தான் இதை நம்ம பார்க்கிறோம். அது வெறும் செய்தி அல்ல, ஒரே செய்திய பல்வேறுபட்ட விதங்களா சித்தரிச்சுக்கப்படுது. ஒரே கடவுளை வெவ்வேறு வடிவத்துக்குள்ள சொல்லப்படுது. ஒருத்தர் இப்படி ஒரு உரை நிகழ்த்துறாரு, இன்னொருத்தர் வேற மாதிரி ஒரு உரை நிகழ்த்துறாரு. அப்ப இந்த மாதிரி சூழல்கள் எல்லாத்தையும் நம்ம அடிப்படையா வேற மாதிரி ஒரு வடிவத்துக்குள்ள பார்க்கணும். இப்ப நமக்குள்ள ஒரு அனுபவம் அப்படிங்கும் போது அந்த அனுபவத்தை ஒருத்தர் வெளிப்படுத்துறாரு. அந்த வெளிப்படுத்துற போது ஆசையா எத்தனை மனிதர்கள் இருந்தாலும் அவருடைய பியூரான அனுபவத்தை வெளிப்படுத்தி இருக்கிறாரு, கொண்டாந்து பொது வழியில வச்சிருக்கிறாரு. அது நீ என்ன மாதிரி இன்னைக்கு நீ அதை வணிகங்களாம், இல்ல தியானத்துக்காக வர்ற மாணவர்களுக்கு கவர்றதுக்கான விதங்களாம், இல்ல அவரை சார்ந்த விஷயத்துக்காக இது பேசுறாருன்னு வச்சுக்கலாம். ஆனா ஒரு நாள் அங்க என்ன தெரியும்னா, ஒருத்தனுடைய சொந்த எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிட்டு போயிருக்கான், சொந்த அனுபவத்தை அவன் கொடுத்துட்டு போயிருக்கான், சொந்த அனுபவத்தை இறக்கி வச்சுட்டு போயிருக்கான். உடல் முடியாத காலத்துல, தள்ளாடுற காலத்துல, வயசான காலத்துல கடைசியில போய் இந்த சொத்து பத்திரத்தெல்லாம் எழுதி என் பிள்ளைக்கு கொடுத்துட்டுமா, அவனுக்கு கொடுத்துட்டுமா அப்படின்னு கை நடுங்கும் போது ஒரு தாய் தந்தை யோசிப்பாங்க. அப்போ ஒரு தாய் தந்தை இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு 70% பேர் பெற்ற பிள்ளைக்கு தன்னுடைய சொத்தை கொடுத்தாலும் ஒரு குறிப்பிட்ட சொத்து என் பேர்ல இருக்கணும், என் பேர்ல பேங்க்ல காசு இருக்கணும்னு எல்லா தாய் தந்தையும் வெளிப்படையா பேசுறத நான் கேட்கிறேன். ஏன்னா மருமக மதிக்க மாட்டா, மகன் நாளைக்கு கையை விட்டுறலாம், என்ன வேணாலும் நடந்துடலாம் அப்படின்னு மகனோ மகளோ நிறைய பேர் இந்த மாதிரி ஒரு சூழலுக்குள்ள மாறப்பட்டிருக்காங்க. அப்ப அவங்களுக்குள்ள என்னன்னா, பையன் மீது பாசம் இருக்கு, பொண்ணு மீது பாசம் இருக்கு, ஆனா நாம ஒரு சுய கௌரவத்தோட இருக்கணும்னா நம்மகிட்ட ஒரு அமௌண்ட் சேவிங்ல இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்ப அவங்களுக்குள்ள ஒரு சந்தேக உணர்வு வந்திருக்கு. அந்த சந்தேக உணர்வு எங்கேருந்து வந்திருக்குன்னா, இந்த உலகத்துல வெளிப்படையா நடக்கிறத வச்சு, பக்கத்து வீட்டுல, எழுத்த வீட்டுல, தெருக்கள்ல, பேப்பர்கள்ல படிக்கிறத வச்சு நமக்கும் நாளைக்கு இந்த மாதிரி நிகழ்ந்துட்டா என்ன பண்றது அப்படிங்கிறதுக்காக ஒரு சூழல் உருவாயிருக்கு. ஆனா அந்த நம்பிக்கை அப்படிங்கிறது ஒருத்தர் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு நம்பிக்கை இருக்குல்ல, சொத்தே இல்லைனாலும் பரவாயில்ல, எல்லாத்தையும் பிள்ளைங்கள்ட்ட கொடுத்துட்டு நம்ம பாட்டுல அமைதியா இருப்போம் அப்படின்னு ஒரு தாய் தந்தை வாழ்ந்தாங்க. அந்த 300 வாழ்ந்த அந்த தாய் தந்தை தன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஒரு நாவலாவோ ஒரு புக்காவோ ஒரு பதிவாவோ பதிவு பண்ணி வச்சுட்டு போனா, நாளைக்கு என்னைக்காவது ஒரு நாள்ல இந்த மாதிரி ஒருத்தன் வாழ்ந்திருக்காங்கிறது பல மக்களுக்கு அந்த நம்பிக்கையை ஏற்படுத்தும். புத்தர் வாழ்ந்த காலம் ரொம்ப கம்மி, ஆனா புத்தரை வணங்கின காலம் ரொம்ப தூரம். ஏன்னா புத்தர் என்பது ஞானம் கிடைக்குன்னு பாதி பேர் போல, புத்தர் என்பது நம்பிக்கை. ஒரு ஞானி நான் என்பது எனக்கு என்னை சுத்தி வந்திருக்கிற அத்தனை பேரும் தியானத்துக்காக வரல, ஒரு நம்பிக்கைக்காக வந்திருக்கிறாங்க. இப்ப நான் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை, ஏதோ ஒரு செயலுக்குள்ள ஏதோ ஒண்ணு கிடைக்கிறதுக்கோ இல்ல கிடைச்ச பொருளை தக்க வச்சுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு இடத்துல இவங்க வார்த்தையோ இவங்களுடைய பயணமோ நமக்கு ஒண்ணு இருக்கும் அப்படிங்கிறது தான். நான் எப்பயுமே காலையில உங்களை கையை பிடிச்சிட்டு போய் உங்களை வேலையில விடல, நீங்க வேலை பார்க்குறீங்க, நீங்க சமைக்கிறீங்க, நீங்களே எல்லாம் செய்றீங்க. ஆனா எங்க நான் உங்களுக்கு தேவைப்படுறேன்னா நம்பிக்கை மட்டும்தான் தேவைப்படுறேன். அந்த நம்பிக்கையை உங்களுக்கு பலப்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்குறேன். அந்த நம்பிக்கை தான். அப்ப நான் வணிகம் அங்க ஈட்டணுங்கிறது தாண்டி நம்பிக்கை தான் எனக்கு பிரதானமாக இருக்கணுங்கிறதுக்காக தான் ஒரு அனுபவத்தை ஒருத்தர் சொல்ல வைக்குது, ஒருத்தர் பேச வைக்குது. அப்ப நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, இது என்னுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த காணொலியை கேட்கிற அத்தனை பேருக்கும் என்ன தோணும்னா, என்ன பார்க்கறவங்களுக்கு இது என்னுடைய சொந்த எக்ஸ்பீரியன்ஸ். இது உனக்கு நிகழும் அப்படின்னு நினைச்சேன்னா உன்னோட ஒரு முட்டாள் இந்த உலகத்துல வேற எவனும் இருக்க மாட்டான். இது உனக்கு நிகழ்ந்தே ஆகணும் அப்படிங்கிறது நீ நினைக்க கூடாது. நம்பிக்கையில நீ இதோட உயர்ந்து கூட போ, ஆனா உன்னுடைய நம்பிக்கையும் உன்னுடைய வேலையும் இது உனக்கு ஒரு முன் உதாரணமாக இருக்கணும், இது ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கணும், இது ஒரு பாதைக்கு வெளிச்சமா இருக்கணும். ஆனா இதுதான் எனக்கான செயல், இது மாதிரியே நான் மாறுவேன் அப்படிங்கிறது அது தவறான செயல். அதை எடுக்கக்கூடாது, அந்த மாதிரி செயல்படுத்தக்கூடாது. எப்பயுமே ஒரு நம்பிக்கை உங்களுக்கு வரணுங்கிறது தான் இதோடைய செயல். அப்ப என்னுடைய சொந்த அனுபவத்தை நான் கூறுறது நீ மாறுவங்கிறதுக்கு கூறல, உனக்கு நம்பிக்கை ஏற்படுத்தணுங்கிறதுக்காக தான் கூறுறேன். அப்ப நீ ஞாபகம் வச்சுக்கணும், அதை வச்சுக்கிட்டு நீ பார்க்கணும். ஏன்னா நான் பெரிய பெரிய அனுபவத்தை நான் பேசுறேன். இந்த மாதிரி அனுபவத்தை பேசுறதுக்கான ரீசன் என்னன்னா, இந்த மாதிரி அனுபவத்தை பேச வேண்டிய சூழல் உருவாயிருக்கு. கடவுள் மீது, தியானம் மீது, இதெல்லாம் கற்பனையில
கடையில கொட்டி கிடக்கிற கொய்யாப்பழம், ஆப்பிள் கதையாகி போச்சு. இது வேற மாதிரி இருக்கும்போது ஒருத்தருடைய அனுபவம், ஆயிரக்கணக்கான பறவைகள் பறந்துகிட்டு இருக்கு, ஒரு பறவை மட்டும் உணவு எடுத்துக்காம, நீரை குடிக்காம, மரத்துல உட்காராம, ஒரு என்டையர் டிஃபரெண்டா ஒரு பறவை மட்டும் இருக்குன்னு ஒரு மக்கள் பார்த்தாங்கன்னா, ஒரு நாள் அந்த பறவை மேல அவங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் மட்டும் இல்லாம ஒரு பலம் வரும். என்ன அந்த பறவை, என்ன இப்படி ஒரு செயல், ஒரு மனிதனால வாழ முடியாது, ஒரு பறவை இருக்கு அப்படிங்கிறது ஒண்ணு இருக்குல்ல. அதே மாதிரிதான் இத்தனை குருமார்களும், இத்தனை அமைப்பு இருந்தும், இத்தனை தியானம் இருந்தும், என்னுடைய ஒரிஜினாலிட்டியை அப்படியே உங்களுக்கு வெளிப்படுத்துறதுக்கு காரணம், இது ஏதோ ஒரு நோக்கம் இல்லை, இந்த மாதிரி ஒருத்தருக்கு நிகழ்ந்திருக்கு, இந்த காலகட்டத்துல இந்த சூழல்ல நிகழ்ந்திருக்குங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். ஒண்ணு, அது உங்களுக்கு பல சிந்தனைகளை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பை உருவாக்கும். இதை நீங்க பார்த்துக்கணும். அப்ப நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, தியானத்துக்குள்ள நான் பல நாள் சொல்லியிருக்கிறேன். திருவண்ணாமலையோட பேஸ், திருவண்ணாமலைன்னா என்ன அப்படின்னா, திருவண்ணாமலை தோன்றியதும் திருவண்ணாமலையை எதை சொல்லுவாங்கன்னா அடிமுடி. அந்த அடிமுடினா கீழ் மூலாதாரம், மேல் மூலாதாரம். இப்ப இந்த ரெண்டும் ஒரு மனிதனுடைய படைப்போட, ஒரு மனிதனே ஆணோ பெண்ணோ ஒருத்தன் இருக்கிறான்னா முதுகு தண்டுவடமும் தலைப்பகுதியும் ரெண்டும் தனித்தனியா ஒரு சரியா செயல்பட்டாதான் அவன் மனித வாழ்க்கையும் சரி, ஞான வாழ்க்கையும் சரி சரியா செஞ்சுக்க முடியும். அப்ப அதை ரெண்டையும் ஒரு நுட்பமா கண்டுபிடிக்கிற இடமும் இங்க இருக்கிற இடமும், அதை தியானத்துக்குள்ள ஒரு உன்னதமாக இந்த மாதிரி இந்த இடத்துக்குள்ள இருந்து அந்த உருவாக்குறதுக்கு உருவாகி இருக்கிறாங்க, அங்க உருவாக்கி கொள்ள முடியும்னு வெளி உலகத்துக்கு காட்டின மண்ணு இந்த மண். நீங்க மனிதரா இருக்கும்போது இன்னைக்கு புத்தகங்களா எழுதப்பட்டிருக்க 1000 புத்தகங்கள் இருக்கு. கீழே இருக்கிற முதுகு தண்டு வடத்தையும் தலையையும் இந்த மண்ணே அந்த வடிவத்துக்குரிய மண் அப்படின்னு இந்த இடத்துக்குள்ள இருந்து அதை ஒருத்தருங்க ஏதோ ஒரு வடிவத்துல பதிவு செய்யிருக்காங்க. அப்ப அந்த வடிவத்துக்குள்ள இருந்து, அந்த அனுபவத்துக்குள்ள இருந்து நாம பார்த்த சொந்த அனுபவத்தை நம்ம சொல்றோம். அப்ப நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம், பல நாள் பல மாணவர்களுக்கு அடி முடி இது ரெண்டும் தியானத்துல பலமா இருந்தாதான் சரியா இருக்கும். அப்ப தியானத்துக்குள்ள பல்வேறுபட்ட இடங்கள்ல கவனிக்கிற முறைகள் வெவ்வேறு இருந்தாலும் சுவாசத்தை கவனின்னு நான் சொல்லியிருக்கிறேன். அடுத்தது நான் என்ன சொல்லியிருக்கிறேன்னா, அந்த அடி ரொம்ப ஸ்ட்ராங்கா வேர் ஊனி நிக்கணும். உன் முதுகு தண்டு வடம் வேறு, அந்த வேர் நல்லா ஸ்ட்ராங்கா இருந்தாதான் நீ மரமா வளருவ. நீ மரமா வளர்றதுக்கான முக்கியமான காரணமா நீ வளரும் போது மேல கிளையா இலையா தலையா இருக்கிற எல்லாமே மேல இருக்கிற தலைப்பகுதிக்குள்ள இருக்கும். அது மேல இருக்கிறது ஆகாய தத்துவமா இருக்கு, கீழே இருக்கிறது பூமி தத்துவமா இருக்கு. அப்ப கீழே வேறு ஸ்ட்ராங்கா இருந்தாதான் நீ தொழில், உன் குடும்பம், ஞானம், இறைவனை தேடுறத உருப்படியா தேட முடியும்னு நான் சொல்லியிருக்கிறேன். ஆனா இப்படி ஒரு அனுபவத்தை இருக்கு, இப்படி ஒரு அனுபவத்தை இறைவன்கள் கொடுத்துருக்குறாங்க, எல்லாருக்கும் நம்ம போதிச்சிருக்கோம், பேசியிருக்கோம். ஆனா எனக்கு நடந்த அனுபவம் அதுக்குள்ள இருந்து ஒரு சின்ன சேஞ்சில் ஒரு மாற்றத்தை நம்ம சந்திச்சிருக்கோம். அது என்ன மாதிரி சேஞ்சுன்னா, எனக்குள்ள இருக்கிற அடியும் எனக்குள்ள இருக்கிற அந்த முடின்னு சொல்லக்கூடிய தலைப்பகுதியும் அடியில் இருக்கிற வேறு சுத்தமா வேரையே புடுங்கியாச்சு. அப்ப வேற சுத்தமா புடுங்கப்பட்டுருச்சு. ஆனா அந்த மரம் சாகல. அப்ப அந்த வேர் புடுங்கப்பட்டுருச்சு. அந்த வேர் என்னன்னா, அந்த வேர் புடுங்கப்பட்டவன் அதோட செயல் வடிவம் என்ன ஆகும், வேர் புடுங்கினா என்ன ஆகும், இது கீழே விழுகும். இப்ப இது கீழே விழுகல, இது மேல நோக்கி கிளம்புது. அப்ப கீழே என்ன சொல்லுவாங்க, இடுப்பு பகுதிய உங்களுக்கு மேல நோக்கி போகுங்க. கீழே இருந்து ஒருத்தன் மேல போறதுக்கு தியானத்துக்குள்ள நிறைய பேர் பறக்கிறதுக்கான வாய்ப்புகளோ இல்ல கீழே உட்காந்து 4 அடி 5 அடி 10 அடி புஷ் பண்ணி மேல போறதுக்கான வாய்ப்பு எங்கேருந்து உருவாக்கப்படுனா இடுப்புல இருந்து உருவாக்கப்படும். அந்த இடுப்பு நுட்பமானது எதுக்கு சொல்லியிருக்கிறாங்கன்னா, அந்த அடி ரொம்ப முக்கியமானது. நாதவிந்து உற்பத்தி ஆகிறதும் அங்கதான் ஒரு முக்கியமான அந்த முதுகு தண்டு வடத்தை கனெக்ட் பண்ணி ஒரு முக்கியமான செயல் வடிவத்தை நாம ஒரு வாரிசை உருவாக்குற இடமும் ஒரு பேர் செயல் உருவாக்குற இடமாக அந்த இடுப்பு பகுதியை வச்சாங்க. அப்ப அந்த வேறு எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, வேறு சுத்தமா புடுங்கப்பட்டுருச்சு. இப்ப அந்த வேறு புடுங்கி அந்த மரம் சாகல, வடல, அது என்ன பண்ணிருச்சு, மேல் நோங்கி எழ ஆரம்பிச்சிருச்சு. அப்ப அந்த மேல் நோங்கி எழ ஆரம்பிச்சதுன்னா அது என்ன பொசிஷனுக்குள்ள இருக்கு அப்படின்னா, அது மேல் நோக்கி போகுது. சாகல, அந்த மரம் மேல் நோக்கி போகுது. அந்த மரம் என்ன சொல்லுது அப்படின்னா, நான் இங்க இருந்தேன்ல, வேறா ஊனி இருந்தேன்ல, நான் பூமிக்கு உரியவன், என்னுடைய அனுபவம்
தியானத்துல நான் பெற்ற அனுபவம் இருக்குல்ல, அந்த வேரை நான் புடுங்கிட்டதுனால நான் பூமிக்கு உரியவன் கிடையாது, வெட்டவெளிக்கு உரியவன். நான் ஆகாயத்துக்கு உரியவன். அதனால நான் இந்த வேரோடு அப்படியே புடுங்கி கொண்டு நான் மேலே கிளம்பி செல்கிறேன். அப்ப எனக்கு வேற மண்ணிலிருந்து புடுங்கியும் எனக்கு மரணம் இல்லை, நான் சாயவில்லை, நான் 4 பேரை தேடி அலுவலகத்துக்கு ஆளு கூப்பிடல, ஒப்பாரி வைக்க கூப்பிடல, சுடுகாட்டு கூப்பிடல, நான் மேலே போய் கொண்டிருக்கிறேன். அப்படிங்கிறது தான் இதோடைய உண்மை தத்துவம். நாம இன்னைக்கு சூழல்ல நாம ஒரு அனுபவமா தியானத்துக்குள்ள நடந்துகிட்டு இருக்க சம்பவம். அப்ப இது நம்மளுடைய அனுபவத்தை உங்ககிட்ட சொல்லப்படணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம சொல்றோம். அப்ப வெட்டவெளி தத்துவங்கிறது எப்படியாப்பட்ட தத்துவம்? அப்ப வெட்ட வெளிங்கிறது எப்படியாப்பட்ட செயல்? பூமியே துண்டிச்சுக்கிறது. அப்ப பூமிக்குள்ள இருக்கும்போது ஒரு உருவம் தேவைப்பட்டுரும், ஒரு செயல் தேவைப்பட்டுரும். அப்ப இதுக்குள்ள அந்த வேரும் பாதிச்சுச்சு, வேற மாதிரி ஒண்ணு ஆயிடுச்சுன்னா உங்க தியானத்துக்குள்ள வேற மாற்றங்கள் நிகழ்ந்து. அப்படி நிகழாம அந்த வேரையும் பாதிப்பு இல்லாம அதை ஒரு செயல் வடிவமா எடுக்கப்பட்டது. அப்ப எப்படி எடுக்கப்பட்டதுன்னு நான் சொல்லிட்டேன். நம்ம சயின்ஸா நிறைய விஷயங்கள்ல விஞ்ஞானிகள் இந்த நீராவி தத்துவத்தை பயன்படுத்தினாங்க. அந்த நீராவி தத்துவத்தை உண்மையிலே ஞானிகள் தான் பயன்படுத்தினாங்க. அப்ப அந்த நீராவி தத்துவத்துக்குள்ளதான் அந்த மரம் என்ன ஆகுது, அந்த வேர் என்ன ஆகுதுன்னா, முதல்ல நீரை மண்ணிலிருந்து உறிஞ்சிட்டீங்கன்னா மண்ணு வெடிப்பூட ஆரம்பிச்சு. அப்ப வேரெல்லாம் மேல் நோங்கி வந்துடும். மண்ணு வெறும் மண்ணா இல்ல, மண்ணை கொஞ்சோண்டு அள்ளினீங்கன்னா ஈரப்பசம், மண்ணை கொஞ்சோண்டு தள்ளி பண்ணீங்கன்னா தண்ணியே வரும். அப்ப மண்ணுங்கிறது தண்ணின்னு பேரு. வெறும் மண் இல்ல, இதுக்குள்ள தண்ணியும் கலக்கப்பட்டதுனாலதான் இது மண். அப்ப மண்ணும் தண்ணியும் ஒண்ணுதான். அதனாலதான் நான் நிறைய சொல்லியிருக்கிறேன். பாறை மலைகள் அதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் பாறையா மலர்றது, தண்ணி வத்துன இடம் பாறையா இருவும். திருப்பி தண்ணி இருக்கிற இடம் அந்த நெருப்பு போய் என்ன பண்ணும், திருப்பி தண்ணியை வத்த ட்ரை பண்ணும். அப்ப தண்ணி வத்த ட்ரை பண்ணும்போது அந்த பாறை வளரும், அந்த மலை வளர தொடரும். அதோட வளர்ச்சி எப்படி இருக்கு? தண்ணி வத்த வத்த அந்த இடம் இருவும். அப்ப உங்க வயிற்றுக்குள்ள ஒரு குழந்தை கருவுல இருக்குல்ல, அப்ப தண்ணிய இந்த சூரியன் மாதிரி உங்க வெப்பம் பார்க்க அங்க என்ன பண்ண, தண்ணி வத்தும் போது அங்க என்னவும் உங்களுக்குள்ள இருக்குல்ல அந்த கருவு, அதுக்கு இருவுன்னா ஒரு உருவம் கிடைக்கும், ஒரு ஃபார்ம் ஆகும். மலை எப்படி, பாறைகள் எப்படி உருவாகுதோ அந்த மாதிரி தான் இந்த குழந்தைகள் விஷயமும் இந்த நீராவி தத்துவத்தில் தான் உருவாகுது. இந்த செயல் வடிவத்துக்குள்ளதான் உருவாகுது. அப்ப கீழே இடுப்பு பகுதிக்குள்ள இருக்கிற நீரை நீங்க சுத்தமா இறைச்சிட்டீங்கன்னா அந்த வேர்கள்லாம் கொஞ்ச நேரத்துல அப்படியே மேல வந்துடும். அதெல்லாம் அப்படியே மேல வந்துடும். அதுங்களுக்கெல்லாம் ஒரு என்ன இருக்குன்னா, அந்த ஆறான்னு சொல்ற அந்த வைப்ரேஷன்ல அது எதுவும் சாகாது. ஒரு புகை மண்டலம் போட்ட மாதிரி அதெல்லாம் அப்படியே இருக்கும். அந்த வேரெல்லாம் மேல் நோங்கி நின்றுட்டு அதுக்கு என்ன தன்மை கிடைச்சிருன்னா, அது சாயிர தன்மை இல்லாம மேல் நோங்குற தன்மை கிடைச்சிடும். அப்ப மேல் நோங்குற தன்மையில அது என்னவா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நெருப்பு தத்துவமாக, சூரியன் தத்துவமாக மாறும். இப்ப ஒரு ஆன்மா இருக்கு பாத்தீங்களா, அது ஆன்மா ஜோதியை காட்டும், ஆன்மா ஜோதி ஸ்வரூபம் என்று சொல்லும். ஆனா என்னைக்குமே ஒரு ஆன்மா ஜோதியா மாறாது. இப்ப ராமலிங்க சுவாமி ஆன்மா கிடையாது, முதல்ல எல்லாரும் புரிஞ்சுக்கணும். ஆன்மா ஜோதியை காட்டும், ஜோதியா நான் இருக்கிறேன்னு சொல்லும். பல சித்தர்களா இருக்கிற பல மகான்களா பல பேர் சமாதியில இருக்கிறாங்கல்ல, அவங்க எல்லாருமே ஆன்மாவில் இருக்கிறவங்க. ஆன்மா ஜோதியா காட்டும், ஜோதின்னு சொல்லும். ஆனா ஆன்மா முற்றிலும் விலகுனாதான் அங்க ஜோதியே உருவாகும். அப்ப ஆன்மாவிலிருந்து ஒருத்தன் அடுத்த ஸ்டெப் என்னன்னா ஜோதியா உருவாகிறது தான். அப்ப அந்த ஜோதி அப்படிங்கிறது என்னன்னா அழிவற்றது, அது மேல் நோங்கக்கூடியது. அது தன்னை எப்படின்னா ஒண்ணுமே இல்லாம வெப்ப சலனத்தை வச்சு எல்லாத்தையுமே எரிச்சு, எல்லா செயலையுமே எரித்துக்க கூடியது. அப்ப அந்த நீராவி தத்துவத்துக்குள்ள என்ன பண்ணும், தன்னையே எரிக்கும். அப்ப தன்னை எரிக்கிறது அப்படின்னா என்ன பண்ணுது, தியானத்துக்குள்ள எனக்குள்ள என்ன வடிவம் நடக்குது அப்படின்னா, எனக்குள்ள ஒரு எரித்தல் நடந்துகிட்டே இருக்கு.
அப்ப அந்த எரித்தல் என்ன ஆகும்? அந்த எரித்தல் நல்லபடியா ஒரு வேலையா இருந்துச்சுன்னா இந்த உடலை என்ன வேணாலும் அது செஞ்சுக்கலாம். அப்ப இந்த தத்துவம் தான் ராமலிங்க சுவாமிகள் கரைந்தார். அப்ப என்னாச்சு? அவர் உடலைய அந்த வடிவத்துக்குள்ள மாற்றி கொண்டு வந்ததுக்கான வாய்ப்பை உருவாக்குனார். இப்ப அடிப்படையா இந்த மாதிரி விஷயங்களை வெறும் கருத்தியலா சொல்றது யார் வேணாலும் சொல்லிட்டு போயிடலாம். தத்துவமா சொல்றது யார் வேணாலும் சொல்லிட்டு போயிடலாம். ஒரு சொந்த அனுபவத்துல கொஞ்சோண்டு வச்சு அதையும் மேம்படுத்தி சொல்ற மாதிரி சொல்லிடலாம். ஆனா அங்க பார்த்தாதான் நமக்கே அந்த ஸ்பாட்டோட ஒரிஜினாலிட்டி தெரிஞ்சாதான் ஓரளவு கரெக்டான ரிப்போர்ட்டை கொடுக்க முடியும். இல்லைன்னா தப்பான ரிப்போர்ட்டை கொடுத்துருவோம். ஒரு எம்பிபிஎஸ் ஒரு எம்டி படிச்ச ரொம்ப ஷார்ப்பா அமெரிக்கா மாதிரி லண்டன் மாதிரில உயர்ந்த மருத்துவர் பார்க்கிறவர் கூட ஒரு மருத்துவரை ஒரு யூக அடிப்படையில கைய வைக்க மாட்டார். ஸ்கேன் ரிப்போர்ட் வந்து முழு டீட்டெயிலா அந்த ஃபைலா வந்ததுக்கு அப்புறம் தான் அவரை பத்தி அடுத்த ஸ்டேட்மெண்ட்டுக்கே போவார். அப்ப அந்த ரிப்போர்ட் கரெக்டா இருக்கணும். அப்பதான் ஒரு வேலை செய்ய முடியும். அதே மாதிரிதான் தியானத்துக்குள்ள வெறும் தேரியை வச்சு ஒரு ரிப்போர்ட் பண்ணினா ஸ்கேன் எடுக்காம ஒருத்தன் மேல போய் ஆப்ரேஷன் பண்ற கதை தான். நம்பிக்கை அடிப்படையில இந்த கையை பிடிக்கிறேன், இந்த காலை பிடிக்கிறேன், அந்த அது பண்றேன் இது பண்றேங்கிறதெல்லாம் இது இல்லை. ஒரு 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 படித்த மிக நுட்பமான ஒரு செயலா இருந்தா கூட அவங்களுக்கு எதுக்குன்னா அதுதான் ப்ரொசீஜர். அப்போ ஒரு தியானத்துக்குள்ள என்னன்னா நீ அடிப்படையா நம்பிக்கை அடிப்படையில இறைவனையோ குருவோ நம்பி ஒரு உரையெல்லாம் நிகழ்த்த முடியாது. என் குரு இருக்கிறாரு, என் குரு சொல்றாரு, நான் சொல்றேன் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. அந்த ரிப்போர்ட் இருக்கணும். அந்த இருந்தாதான் அதை கிளியர் பண்ண முடியும். திருவண்ணாமலையில அடியும் முடியும் இருக்கு. இவரு சொன்னாரு, கொகை நமச்சிவாயம் சொன்னாரு, அருணகிரி சொன்னாருன்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம்னா அது தேரி. அது வந்து தேரி. அது அது வந்து ரிப்போர்ட் கிடையாது. நம்ம ஃபைல் சொந்தமா இவருக்கு என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சு அந்த வேலையை செய்யணும். அந்த மாதிரி தான் இது தியானத்துக்குள்ள உங்களுக்கு எல்லாருக்குள்ளேயும் பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்க அத்தனை பேத்துக்குள்ளேயும் இப்படித்தான் இருக்கணும். இந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கணும். அப்போ உங்களுக்குள்ள ஒரு சொந்த அனுபவம் ஏதாவது ஏற்படுதுன்னா அது உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸா அது மலரட்டும், காத்திருக்கணும். அதை சரியா கண்காணிச்சு அது என்னைக்காவது ப்ரெசன்ட் பண்ணணும்னு விரும்பினா சிலது விரும்புவோம், சிலது விரும்பாது. அது அந்த கால சூழலை பொறுத்து. சிலது அதை 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 வந்து வெளிப்படுத்த வேண்டிய ஒரு சூழல் வரும்போது அது வெளிப்படுத்தும். சிலது வெளிப்படுத்தாம அது மௌனமா இருக்க வேண்டிய சூழல் இருக்கும்போது மௌனமா இருக்கும். இன்னைக்கு வெளிப்படுத்த வேண்டிய சூழல் இருக்கு, அது வெளிப்படுத்துகிறோம். ஆனா இதோடைய ஒரு செயல் ஒருத்தருடைய எக்ஸ்பீரியன்ஸுங்கிறத என்னைக்காவது நீங்க ஒரு நாள் உணர்வீங்க. அதுதான் அது. இது வந்து நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹிட்லர் பண்ண மாதிரி மக்களை கிளர்ச்சி ஏற்படுத்தல, தூண்டல. அதான் ரொம்ப முக்கியம். தூண்டக்கூடாது, மக்களை கிளர்ச்சி ஏற்படுத்தக்கூடாது. தியானம் பண்ண வாங்க அப்படின்னு யாரையும் கிளர்ச்சி பண்ணக்கூடாது. அதே மாதிரி தியானத்துக்குள்ள இப்படி ஒரு அனுபவத்தை நாமும் பெற்றலாம் அப்படின்னு ஜன்னல் கம்பியை போய் ஆட்டிக்கிட்டு இரவு முழுக்க உட்காந்து ரூம்ல நீ தியானம் பண்ண 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 உன் உடல் வந்து எல்லையில்லாத வெப்பத்துக்கு போயிடும். அப்ப எல்லையில்லாத வெப்பத்துக்கு போனா நீ எப்படி பயணம் பண்ணுவ? தியானம் என்பதை அதை எப்படி பண்ணணுங்கிறதுக்கு அது வந்து ஒரு பெரிய கலை. அது ஒரு பெரிய செயல். அது அப்படியே அதுல எமோஷன்ல தியானம் எல்லாம் பண்ண முடியாது. அது வந்து யானை மேய்க்கிற வேலை கிடையாது. யானை அவ்வளோ பெரிய யானையே நான் கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறேன் அப்படின்னு ஞானபாதம் சொல்லுவார். அந்த மாதிரி வேலை கிடையாது தியானம். தியானம் யானையாகவும் இருக்கும், பூனையாகவும் இருக்கும், நெருப்பாகவும் இருக்கும். சமயத்துல ரொம்ப வெறுப்பாகவும் ஆயிரும் தியானத்தை கண்டுட்டு. இது என்னடா தியானம், ஒண்ணுமே வர மாட்டேது, ஒண்ணுமே தெரிய மாட்டேது. நமக்கு முன்னாடி போன தியானத்துல இருக்கிறவெல்லாம் 3 முறை பார்வதியை பார்த்தேங்கிறவளோ நம்ம பக்கத்து வீட்டுல இருக்கிறவ கூட பார்க்க முடியலங்கிற சொன்னவங்க எல்லாம் இருக்கிறாங்க. அந்த மாதிரி எல்லாம் ஒரு செயல் இருக்கும். அப்ப தியானம்ங்கிறது வெறுப்பால கோவத்தால அப்படியே வெறி கொண்டு அத்லீட்ல ஓடுறது கதை, ரன்னிங் ரேஸ்ல ஓடுற கதையெல்லாம் இங்க வேலைக்கு ஆகாது. சுண்டல்ல வைக்கிற கதையெல்லாம் அங்க ஒன்றும் வேலைக்கு ஆகாது. குரு வந்து அப்படியே ஆக்ரோஷமா பேசிட்டாரு, இரவு போய் விளக்க கொளுத்தி அப்படியே பார்த்து அப்படியே ஜோதியை பார்க்கிறோம் அப்படிங்கிற கதையெல்லாம் இங்க நடக்கவே நடக்காது. அது இயல்பா அது அப்படியே இருக்கும்போது அது மலரும். ஒரு நாள் ஒரு அனுபவம் ஏற்படும். அதுதான் விஷயம். அனுபவம் ஏற்பட்டதுனால அந்த அனுபவத்துக்குள்ளேருந்து சொல்றேன், மீண்டும் இந்த அனுபவம் உனக்கு ஏற்படும் அப்படின்னு நான் எந்த இடத்துலையும் சொல்லல. ஏற்படலாம். அது காலத்தால் தீர்மானிக்கப்படுகிறது, நேரத்தால் தீர்மானிக்கப்படுகிறது, பிரபஞ்சத்தால் தீர்மானிக்கப்படுகிறது. உன்னுடைய பயணம், உன்னுடைய டிராவல், உன்னையும் உன்னுடைய வேலையையும் எவ்வளவு
எளிமையா எவ்வளவு யதார்த்த பண்ணிக்கிறியோ அவ்வளோ நல்ல விஷயத்த நீ பார்ப்பன்னு அர்த்தம். எவ்வளவு கடுமையான சவாலை நீ ஏற்படுத்திக்கிட்டன்னா அது உன் வேலைக்கு தான் சவாலா மாறும். அப்போ உன் வேலையை நீ சவாலா செய்ய போறியா? சவாலுங்கிறது என்ன? சவாலுங்கிற வார்த்தைக்கு மீனிங் என்னன்னா, நீங்களா தான் சவாலை ஏற்படுத்திக்கிறீங்க. சவாலுங்கிறது ஒண்ணு இல்லை. ஒருத்தர் நம்மளை வந்து திட்டாரு, ஒருத்தர் நம்மளை அசிங்கப்படுத்திட்டாரு, அவருக்கு முன்னாடி நம்ம ஜெயிச்சு காட்டணும் அப்படின்னு நினைக்கிறோம். அது என்ன சவால் தானே? அப்படி ஆப்போசிட்ல ஒருத்தர் இல்லை அப்படின்னு நினைச்சிட்டா சவால் இல்லை. அப்ப அங்க என்னன்னா நாம இயல்பா பயணிச்சுக்கிட்டே இருப்போம். அப்ப அங்க என்ன ஆகும்? ஒரே ஒரு முறுக்கு நமக்கு கிடைக்கும். ஒரு முறுக்கு கிடைக்கும். இன்னைக்கு ₹1 ஒரு விவசாயி என்ன பண்ணிடுவான்னா, ₹50 முறுக்கு கிடைக்கும்னு நினைச்சா அன்னைக்கு ஏமாத்தப்படுறான். அப்ப அவன் இயல்பா சவால் இல்லாம இருந்தா அந்த ₹1 முறுக்கு அவனுக்கு அதிர்ஷ்டமாகவும் மகிழ்ச்சியாகவும் அதிசயமாகவும் தெரியும். அப்ப எல்லாத்துக்குள்ளேயும் இதுதான். வேலை கிடைக்கல, படிக்கல, பக்கத்து வீட்டுல ஒட்டிட்டான், பக்கத்து வீட்டுல படிச்சுட்டான், இந்த ஆறு இப்படி ஓடுது, இந்த ஆறு இப்படி வருது, இப்படி எல்லாம் இருந்தா அங்க யார் பாதிக்கப்படுவானா? நீ தான் பாதிக்கப்படுவ, நீ தான் துன்பப்படுவ, நீ தான் துயரப்படுவ. அது உனக்கு தேவையில்லையே. நீ இந்த உலகத்துல வந்தது எதுக்குன்னா ஒரு வேற மாதிரி நீ வச்சு ஒண்ணுமே தேவையில்லைங்க. ₹1 நாணயம் இல்லாம ஒருத்தன் மகிழ்ச்சியா பிறந்ததுல இருந்து சாவர வரைக்கும் வாழ்ந்துட்டு போயிடலாம். ஒண்ணுமே தேவை கிடையாது. சத்தியமா சொல்றேன், ₹1 கூட தேவை கிடையாது. கமிட்மெண்ட்னு நீ ஒண்ணு இருந்தனா அங்க ஒண்ணு தேவைப்படும். கமிட்மெண்ட்னே உனக்கு மைண்ட்ல வச்சுக்கலன்னா அது பாட்டுல நீ இயல்பா கடந்து போயிட்டே இருக்கலாம். நீங்க பாக்குற அத்தனை பேரும் நீங்க நல்லா நான் வச்சுக்கோங்க. நீங்க வண்டியில போறீங்க, உங்களை அறியாமலதான் உங்களை காப்பாத்திக்கிட்டே வரும். நீங்க ரொம்ப அப்படிங்கறதுலாம் இல்லை. இயல்பாதான். நீங்க ஒரு நாள் விழுகிறீங்க, அதே ஒரு நாள் எந்திரிக்கிறீங்க, ஒரு நாள் போறீங்க. அந்த மாதிரி இயல்புக்குள்ள எப்பயுமே வந்து பழகிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை, நீங்க ஏழை பணக்காரன் ஜாதி மதம் இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இயல்ப தெரியாம தனக்குள்ள வேற மாதிரி ஒண்ணு செய்யும் போதுதான் மாறும். அதுதான் பிரச்சனை. நிறைய பேருக்கு ரொம்ப தீராத பிரச்சனை இந்த நம்ம மக்கள்கிட்ட இருக்கிற பெரிய கொடுமையான பிரச்சனை தான் ஒப்பிடல். ஒருத்தருடைய ஒப்பிடுறது, ஒருத்தருடைய வாழ்க்கையை இன்னொரு வார்த்தையோட ஒப்பிடுறது, அப்புறம் அப்படி இப்படி அவங்க அலக்களிக்கப்படுகிறாங்க. இதெல்லாம் இருக்கக்கூடாது. நீங்க இயல்பா இருந்து டாக்டர் ஆயிருங்களே, வாழ்க்கையில உங்களை மாதிரி கொடுத்து வச்சவங்க இந்த உலகத்துல வேற யாருமே இருக்க மாட்டாங்க. இயல்பா இருங்க. உங்க காலடியில ஒருத்தர் ₹1 கோடி வச்சுட்டு போயிட்டாருன்னு நீங்க என்ன பண்ணுவீங்க? அடுத்த நாள் வந்து காசன் வாழ்க்கையில நீங்க இயல்பா இருக்கீங்க, உங்களுக்கு பணம் கிடைச்சிருக்கு. அப்ப நீங்க என்ன நினைப்பீங்கன்னா, பணங்கிறத ஒண்ணு தேடக்கூடாது, அது இயல்பா வருமா இருக்கு, அது போக்கிலே விட்டுட்டோம்னா அப்படின்னு விட்டுட்டு நீங்க பாட்டுல இயல்பாவே இருக்க ஆரம்பிச்சீங்கன்னா கடைசி வரைக்கும் உங்களுக்கு என்ன தேவையோ எல்லாம் வந்துகிட்டே இருக்கு. ஆனா இது மக்களுக்கு ஏன் தெரிய மாட்டுதுன்னா, அவங்க இதை சுத்தி என்ன பேசினாலும் அவங்களுடைய சுத்தி இருக்கிற சூழல் இருக்குல்ல, அது அவங்கள அந்த மாதிரி ஆழ்த்திருக்கு. அவங்கள இயல்பாவே இருக்கவே விடாது, இயல்பாவே இருக்கவே முடியாது. இயல்பா ஒரு அம்மா பால் வாங்க போகும்போது, என்ன 22 வயசாவது உன் பொண்ணு கல்யாணம் பண்ணலையா அப்படின்னு ஒரு குண்டை தூக்கி போட்டாங்கன்னா, அந்த பால் தீர வரைக்கும் அந்த அம்மா அடி பிடிக்கிற வரைக்கும் அந்த அம்மா அப்படியே இருக்கும். அது வந்து இதாயிரும், அந்த உள்ள போய் ஸ்டக் ஆயிரும். அப்ப ஒருத்தனை இயல்பா இருக்க விடாம இந்த சூழல் வச்சிருக்கு. அப்ப தியானங்கிறது எங்களை மாதிரியோட செயல் என்னன்னா, நீ பெரிய ஞானியாவன்னு நான் பேசல, இயல்புக்குள்ள நீ பயணிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை முதல்ல கண்டுபிடி. நீ சித்தரை கண்டுபிடிக்கிறேன், மகானை கண்டுபிடிக்கிறேன், குருவை கண்டுபிடிக்கிறேன், கடவுளை கண்டுபிடிக்கிறேன், சிவனுக்கு கோயில் கட்டுறேன், இந்த அவனுக்கு எவனுக்கும் கோயில் கட்டாத. முதல்ல உன்னை இயல்பா வச்சுக்கிறது எப்படி இருக்கு? நீ ஏன் பிறந்த? நீ உனக்கு ஒண்ணு நம்பி ஒரு பொண்ணு கொடுத்தான், 2 குழந்தை பெற்றுக்கிட்டல. நீ இயல்பா இருந்தனா அந்த 2 குழந்தையும் இயல்பா நல்லா வாழும்பா. அந்த இயல்பை நீ முதல்ல கத்துக்க. அதுதான் விஷயம். வாழ்க்கையோட சுவாரஸ்யம் அதாங்க, உண்மை அதாங்க. காசே இல்லை, மனைவியோட சிரிச்சு பேசிட்டேன்னா மனைவி வந்து காசு இல்லை நீ சிரிக்காதன்றவாளா என்ன? இன்னைக்கு இருக்கிற சூழல் வேற. ஆனா அது வரும். நீங்க வந்து அப்படியே சோகமா இருந்தீங்கன்னா உடனே காசு நாளைக்கால வந்துருமா என்ன? அது இல்ல. அவ்வளவுதான் விஷயம். இப்ப நம்ம இந்த இடத்துக்குள்ள இயல்பாதான் இந்த தியானத்தை பண்றோம். பிரத்யேகமா திட்டம் எதுவும் இல்லை, பிரத்யேகமா எந்த விஷயமும் இல்லை. அப்ப இயல்பா இருந்தா என்ன ஆகுதுன்னா, அங்க என்ன ஆகுதுன்னா அது நடந்துகிட்டே இருக்கு. இதுதான் விஷயம். அப்ப அதாவது நடந்துகிட்டு இருக்கும்போது எனக்கு என்ன ஆகுதுன்னா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, என்னோட லைஃப் என்ன ஆகுதுன்னா, எனக்கு ரோல் இல்லை, நான் நடந்துகிட்டே இருக்கு, அப்படியே போறேன். தருமபுரியிலேருந்து ஒருத்தர் வந்து எனக்கு இந்தங்க அன்னதானம் பண்ணிக்கங்கன்னு ஒரு காசு கொடுக்குறாரு, அண்ணன் வச்சுட்டு போறாரு.
சரி நான் அடுத்தது இப்படியே நடந்து போகிறேன். இன்னொருத்தர் இங்கேருந்து வர்றாரு. சாமி இந்த வீட்டை என்ன அப்படியே இருக்கு, நான் ஏதாவது ரெடி பண்ணட்டுமா அப்படின்னு. இன்னொருத்தர் போகிறேன். அவர் இப்படியே. அப்போ இயல்பாகவே போயிட்டே இருக்கேன், எனக்கு எந்த வேலையுமே இல்லை. அப்போ இது என்னன்னா, அந்த இயல்புக்கு நான் மாறாமல் இருந்த வரைக்கும் தருமபுரியில் இருக்கிறவருக்கு அட்ரஸை கண்டுபிடிச்சி நான் போக வேண்டியதாக இருந்துச்சு, அவருக்கு ஃபோன் பேச வேண்டியதாக இருந்துச்சு. அந்த இயல்புக்கு நான் வந்ததுக்கு அப்புறம் நான் அவரை தேடலை. அது இயல்பா அது நடக்குது, அவ்வளவுதான் விஷயம். அப்ப இந்த ஞானிங்கிறத எங்க போய் எதை கண்டுபிடிச்சானா, தன்னை இயல்பா வச்சுக்கிறது எப்படின்னு கண்டுபிடிச்சு. இதுதான் ரொம்ப முக்கியம். இப்ப இதை இயல்பா ஒருத்தர் கூட வைக்க மாட்டீங்க. ஒருத்தர் வச்சுட்டீங்கன்னா அங்க நீங்க தோக்கவே மாட்டீங்க. உங்களுக்கு எதுவும் வேண்டாங்கிறது உங்களுக்கு உண்மையிலே தெரிஞ்சிடும். அவ்வளவு பெரிய அற்புதமான வாழ்க்கைய ஒவ்வொருத்தரும் கசக்குறோம். சனி திசை வரட்டுங்க, ராகு திசை வரட்டுங்க, 7.5 சனி கூட வரட்டுங்க, அந்த 7.5 சனியோட சந்தோஷமா என்ஜாய் பண்ணலாங்க. அந்த இயல்பு இருந்துச்சுன்னா. அந்த இயல்பை மீறும் போதுதான் 7.5 சனி 10% வேலை செய்யுது. நாம தான் 7.5 சனியாவே மாறிடும். நாம 85% மாறி சனி நம்மளை பாதிப்பு ஏற்படுத்துறதுக்குள்ள நாம சனீஸ்வரனாவே மாறிடும். புரியுதுங்களா? நிறைய ஊர்ல நிறைய வீட்டுல எல்லாம் சொல்லுவாங்க, இந்த நட்டுவாக்களி மாதிரியே கொட்டிக்கிட்டே இருக்கேன், என்ன ராசி என்ன ஏது, பாம்பு மாதிரியே கொட்டுறிய, தேள் மாதிரியே கொட்டுறிய, இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. இப்போ இதெல்லாம் இயல்புகள் மீறப்படும் போது தான் நடக்குது. இயல்புகளை இது பெரிய ஒரு இதுதான் வேணும். தேசத்துக்கு இதுதான் வேணும், நாட்டுக்கு இதுதான் வேணும், உலகத்துக்கு இதுதான் வேணும். உலகம் முழுக்க வேற எதுவும் வேண்டாம். கோயில், கடவுள், தியானம் எல்லாத்தையும் தாண்டி ஒரு மனிதன் இயல்பா இருந்தானா அவன் இந்த வாழ்க்கையில பிறந்ததை அவன் நல்லபடியா அனுபவிச்சுட்டு போயிட்டே இருப்பான். அந்த இயல்பா அவன் கண்டுபிடிக்காம தரதுனால அவன் விரக்தி ஆகி பல ஊர்களுக்கு போறான், பல மலைகளுக்கு போறான், பல குகைகளுக்கு போறான், பல குருவுக்கு போறான். அவன் சொல்ற ஒரே ஸ்டேட்மெண்ட், நான் சேஞ்ச் ஆகல அப்படிங்கிறான். இதுதான் விஷயம். அதனால நீங்க இது நம்ம சொல்லிட்டோம், பார்த்துக்கங்க. ஒரு நல்ல சூழல்ல சந்திப்போம்.